கம்பேரிசன் பேஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது பிங்க் டவர் இஸ் டாலர் தென் த ரெட் டவர் பட் ஷார்ட்டர் தென் த க்ரீன் டவர். சில்வர் டவர் இஸ் டாலர் தென் த க்ரீன் டவர். இதுதான் கொஸ்டின். ஸோ விச் இஸ் த டாலஸ்ட் டவர்? ஸோ இதை ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று எலிமினேஷன் டெக்னிக். ஸோ ஒன்று ஷார்ட்டர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை டாலஸ்ட்லேருந்து எலிமினேட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் இருக்கிற 4 ஆப்ஷனில் இப்போ இதுதான் 4 ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ பிங்க் டவர் இஸ் டாலர் தென் த ரெட் டவர் அப்படின்னு சொல்கிறப்போ ரெட் டவர் இஸ் ஷார்ட்டர், தட் மீன்ஸ் ரைட். ஸோ அப்போ அது கண்டிப்பாக இட் கேனாட் பி த டாலஸ்ட் டவர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் எலிமினேட் ரெட் டவர் டைரெக்ட்லி. ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் ஒன்று கிட்ஸ்க்கு சொல்லித்தரலாம். செகண்ட் என்னென்னா பிக்சரைஸ்ட் பண்ணுறது. இது அப்படியே ஒரு பார் சார்ட்டாக போடும்போது கிட்ஸ்க்கு ஈஸியாக விஷுவலைஸ்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிங்க் டவர் இஸ் டாலர் தென் த ரெட் டவர். ஸோ பிங்க் டவர் இஸ் டாலர் தென் த ரெட் டவர் பட் ஷார்ட்டர் தென் த க்ரீன் டவர். It is shorter than the green tower. Silver tower is taller than the green tower. So green tower தான் இருக்கிறதுலே டாலர், அதை விட டாலர் சில்வர் டவர். ஸோ now which is the tallest towerன்னு கேட்டால் பிக்சரை பார்த்த உடனே கிட்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார் சார்ட் வச்சு பண்ணுறப்போ கம்பேரிசன் ப்ராப்ளம்ஸ் பிகம்ஸ் லாட் ஈஸியர்.